ஹலோ எவ்ரிஒன், இது மாடித்தோட்ட சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 13. ஸோ காலையில் என்ன ஆச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன். அதனால் அது செடி கொஞ்சம் வாடி போச்சு. ஆனால் இங்கே தண்ணி மறுபடியும் ஊற்றினப்புறம் ஒரு 2 மணி நேரத்துலேயே அது நார்மலாக வந்துடும், நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் போட்டிங்கன்னா அது செடி செத்தே போயிடும். அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ. ஸோ நல்லாயிருக்கு, கிராப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுலேயுமே நல்ல காய் பிடிச்சிருக்கு. ஒரு 2 காய் தான் வச்சுருக்கு, இன்னொரு 3 காய் பிடிக்குது, கீழே விழுந்து போச்சு. சிலது அந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளியும் இந்த மாதிரி தான். தக்காளி வந்து நல்லா இதாக இருக்கணும். பட் என்ன ரீசன் தெரில, வெயிலுக்கு அதிகமாக அடிச்சதுனால பூ விழுந்துச்சானு தெரில. நிறைய பூ கொட்டியிருந்தது, சரியாக பாலினேஷன் ஆகாமே கொட்டியிருந்தது. இருந்தாலும் வந்த வரைக்கும் நம்ம லாபம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதில் இன்னும் காய் வைக்கல, 2 காய் தான் சைடில் வச்சுருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இப்போ நல்ல பூ பூத்துருந்தது. ஒரு வாட்டி பூ பூத்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சிட்டு அடுத்து 2வது வாட்டி தக்காளி இன்னும் நல்லா பெருசாக இருக்குது. கீழே இன்னும் சின்ன சின்ன காய் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் என்னென்னு தெரியும். இந்த கிராப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் ஆகிருக்கும். இந்த கத்திரிக்காய் தான் காலையில் வந்து ரொம்ப வாடி போயிருந்தது. இப்போ நல்லாயிருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமே நார்மலாக ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்களும் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே ஊற்றி அதை உயிருக்கு பழக்க வச்சுருங்க. இல்லைனா ஒரு ஏரியா செத்து போயிடும். ஸோ மேலேயுமே இந்த இந்த கத்திரிக்காய் செடியில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 கத்திரிக்காய்ட்ட இருக்குது. ஸோ நமக்கு இது எப்படி குரோத் ஆகி வரப்போகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு 4 டேஸ் நமக்கு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கும் நல்ல பெருசாகிடும். ஸோ தக்காளியுமே நம்ம தான். ஸோ இதை வந்து என்னுடைய வீட்டோடைய மாடித்தோட்ட செட்டப்பு. ஸோ இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா. இது ஒரு 20 நாளுக்கு மேலேயே இருக்கும், ஒரு 30 நாள்கிட்ட இருக்கும். நல்ல குரோத் ஆகிருக்கு.